விஜய்ங்கிற சக்தி மோடிக்கு எதிரான சக்தி. இவங்க வந்து ஒரு மதவெறி கோஷ்டி, மிஷினரி கோஷ்டி, ஒரு அர்பன் நக்சல்ஸ் மாதிரிப்பட்ட தன்மை கொண்டவங்கிறது தான் வெளிப்படையா தெரியுது. இந்த ஆளு விஜய் வந்து எடப்பாடிக்கு அல்வா கொடுத்தவர். ராகுல் காந்திக்கு ஒற்றுணி ஊதுகுழல் தொங்கு சத விஜய். ராகுல் தலைமையில விஜய் எடப்பாடியோட கூட்டணி அமையலாம். சென்சார் போர்டில் உள்ளவங்க அது இந்துக்களுக்கு எதிராட்டும் மோடிக்கு எதிரான ஒரு தன்மைக்குள்ளையும் பல காட்சிகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஜோசப் விஜய் ஒரு அரசியல் சக்தி இல்லைன்னு அடிச்சாதான் இவங்க படமே வராம உங்களை காலி பண்ண முடியும். நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அல்லது நான் இதுல பிரச்சாரத்தோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒதுங்கினாதான் ஜனநாயகம் தப்புங்க தவிர. சிவகார்த்தியன் படம் பொங்கலுக்கு வசூலுக்கு அதுவும் ஒரு ஷேர் எடுக்க வருதுன்னா அதுல பொறாமப்பட்டு 4 பேர்கிட்ட பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றது எந்த வகையில நியாயம்? அதான் கெடுவான் கேடு நடிப்பான். படமே பொங்கலுக்கு வராம போயிட்டு சர்வ வல்லமை படைச்ச ஒருத்தன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லான்னு ஒருத்தன்ட்ட தேவையில்லாம கொஞ்சம் விளையாடாதீங்கன்னு. அதுதான் அந்த நெய்வேலியில கிரிமினல் மாதிரி உங்களை ஐடி மேட்டர்ல நடத்தினது. இப்ப கள நிலவரப்படி இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னப்ப இந்த மாதம் மோடிஜி வந்ததுக்கு அப்புறமா ஒரு புதிய கட்சி எங்க கூட்டணியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பவும் விஜய் அந்த லிஸ்ட்ல இருக்காரா? விஜய் அந்த லிஸ்ட்ல இல்ல. விஜய் சசிகலா லிஸ்ட்ல இருக்கிறார். ஓகே சார். இது பலருக்கும் ஆச்சரியமா இருக்கும். விஜய் அவர்களை வந்து நயனா நாகேந்திரன் கூப்பிட்டாரு. இப்போ விஜயை வந்து நயனா நாகேந்திரன் தாக்குதல் நடத்துகிறாரு. தமிழிசை அம்மையார் கூப்பிட்டாங்க, இப்போ தாக்குதல் நடத்துகிறாரு. இப்போ எல்லாருமே அந்த தாக்குதல் நடத்துகிறாருன்னா விஜய்ங்கிற சக்தி மோடிக்கு எதிரான சக்தி. இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினது மோடி, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றினது மோடி, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை காப்பாற்றினது மோடி, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது மோடி, இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றினது மோடி. எப்படின்னா சோனியா என்ற ஒரு இத்தாலிய கத்தோலிக்க பெண்மணி கையில் நாடு 3வது தடவை வாஜ்பாய் தோத்த பிறகு, அத்வானி தோத்த பிறகு 3வது தடையும் சோனியா கையில் நாடு போயிட்டுன்னா இந்தியர்கள் வந்து இத்தாலி கத்தோலிக்கர் சோனியாவின் அடிமைகள்னு தான் உலகம் இந்தியாவை மானங்கட்ட மக்கள் கொண்ட நாடுன்னு தான் திட்டுவான். அப்போ அந்த இடத்துல நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றினது மோடி. ஆனால் விஜய் வந்து மோடியை கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து கத்தோலிக்க சோனியாக்கு மகன் ராகுல் காந்தி, இவங்களோட ஊதுகுழல் ஒட்டுண்ணி தொங்கு சதைகளாக இருக்கிறீங்க. நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து அராஜகம் பண்ண இந்திரா காந்தி, போபர்ட்ஸில் நாட்டின் இராணுவ தளவாடமான போபர்ட்ஸில் ஊழல் பண்ண ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி சத்தம் பிறகு பைலட்டாக இருந்தவரை கொண்டு வந்து வாரிசு அரசியலை இங்கு முன்னிலைப்படுத்தின இந்திரா காந்தி, இவங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு சொத்தை ஆட்டையை போட்ட சோனியா ராகுல் காந்தி, இவங்களுக்கு ஒரு தொங்கு சதையாட்டு ஒட்டுணியாட்டு ஊதுகுழலாக இருந்துக்கிட்டு மோடியை வந்து அவர் கொள்கை எதிரின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு மதவெறி கோஷ்டி, மிஷினரி கோஷ்டி, ஒரு அர்பன் நக்சல்ஸ் மாதிரிப்பட்ட தன்மை கொண்டவங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. அதன் அடிப்படையில் தான் 2029 இவர் ராகுல் காந்தி தலைமையில் ஸ்டாலின், விஜய், ராகுல்னு கூட கூட்டணி அமையலாம். அல்லது ராகுல் தலைமையில் விஜய், எடப்பாடியின் கூட கூட்டணி அமையலாம். ஸோ ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். மோடி ஹேஸ் டு பி வெரி வெரி அலர்ட். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கார். எடப்பாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அது போகாமல் தனிச்சு தான் இருக்கிறாரு. ஆனால் பார்லிமெண்ட்னா ராகுல் தான் ஜெயிக்க முடியும், ராகுலுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், பார்லிமெண்ட்னா அது ராகுல் தான், சோனியாவுக்கு மகன் தான், கத்தோலிக்கர் தான்னு இவர் மதவெறியில் ஜோசப் விஜய் செயல்படுறாரு. அப்போ இவர் 2029 மோடிக்கு எதிராக வருவார்னு சொல்லும்போது அவருக்கு வந்து சசிகலா பாடத்தை மோடி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கட்சி சீமான், அவர் வந்து 234 போட்டு தனிச்சு தான் இருக்கிறாரு. சீமான் தனிச்சு நிற்கிறதான் பெருமை, தனிச்சு நிற்கிறதான் அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கொடுக்குங்கிற கருத்தை நாம் சொல்கிறோம். எடப்பாடிங்கிற ஒரு பலகீனமான தலைமையை, எடப்பாடிங்கிற 2 ஜாதி கட்சியாட்டு சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைமையை ஜெயலலிதா 1 விழுக்காடு இருக்கும்போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு எடுத்த சீமான் இப்போ 8.22 விழுக்காடு எடுத்து எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் பலகீனப்படுத்தியிருக்கிறார். மேலும் தன்னை சீமான் முந்தைய ஈரோடு கிழக்கில் பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாருன்னு சீமானை கண்டு பயந்து ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார். திமுகவும் காங்கிரஸும் நாட்டுக்கு தேவையில்லாத அணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை
2024 எடப்பாடி பழனிசாமி எடுத்தார், தன்னை புரட்சி தமிழர்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் பாஜக கிட்ட சமரசம் பண்ணிட்டார். சீமான் சமரசமாக போராளியாட்டு 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாரு. ஸோ சீமானும் தனிச்சு தான் நிற்பார். விஜய மோடியே இவரை நம்ம ஆளாக்கி விட்டோம்னா, ஒரு சக்தியாக்கி விட்டோம்னா 29 அந்த சக்தியை வந்து ராகுலுக்கு சாதகமாக தான் கொடுப்பார், நமக்கு எதிராக தான் செயல்படுவார். அவர் வந்து 24லையுமே இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி திமுக ராகுல் காந்தி அணிக்கு தான் சாதகமாட்டு அவர் அறிக்கையை விட்டுட்டு இருந்தார். ஸோ விஜய் அவரும் வந்தால் அடிபட்டு போகணும்னு வரல. மோடியும் சசிகலா ட்ரீட்மெண்ட் அவருக்குன்னு என்னைக்குனாலும் நம்ப முடியாது. இப்போ வந்து ஏதோ ரெட்டி பேசுகிறாரு, அமித்ஷாட்ட பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த ஆள் விஜய் வந்து எடப்பாடிக்கே அல்வா கொடுத்தவர். புலி படம் தோத்ததும் ரஜினியும் கமல்ஹாசனும் நிற்கும்போது ரஜினி காலில் மட்டும் விழுந்துட்டு போனவர். அப்போ இவர் எந்த நாடகமும் பண்ணுவார், எத்தகைய பச்சோதித்தனமும் பண்ணுவார். காரியமாக வர காலை பிடிச்சிக்கிட்டு அது பிறகு வேலையை பார்த்துருவார். அப்போ இன்னைக்கு ஜனநாயகம் படம் வந்து மோடியால் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. பொங்கலுக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு வந்தால் ஹாலிடே கலெக்ஷன், பொங்கல் சனி ஞாயிறு, ஒரு மாதம் ஆயும் இன்னும் வெளியாகாம தான் இருக்கு. எஸ், யூ ஆர் கரெக்ட். வெளியாகிறதுல சிக்கல் இருக்குது. ஹேவியட் பெட்டிஷன் வந்து டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. இங்கே என்னைக்கு கேஸ் வருதுன்னு தெரியல. கேஸ் வரும்போது வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு போய் தான் தீரணும். லட்சுமி லாரன்ஸ் காதல்னு ஒரு படம் வந்து மத துவேஷத்தை பண்ணக்கூடியவங்க படத்துக்கு சென்சார் அனுமதிக்காதுங்கிறாரு. அந்த படத்துலேயே மத துவேஷம் இருக்குது. ஓம்னு காட்டி வில்லனை வந்து இந்துக்களை வில்லனாட்டு காட்டியிருக்கிறாப்புல, ஓம்னு வில்லனை காட்டுறாப்புல. இராணுவத்தை பற்றிய குறை மதிப்பீடெல்லாம் பண்ணி படத்தில் இருக்கிறதா தகவல் வருது. இப்போ நிறைய ஒரு துவேஷ உணர்வு கொண்ட மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் நிறைய வச்சிருக்கதா தெரியுது. ஏற்கனவே மாஸ்டர்னு ஒரு படத்தில் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்க்கு பின்பலமாட்டும் ஆர்எஸ்எஸ்க்கு அச்சாணியாக மாற்றக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவராட்டு விஜய் சேதுபதியை காட்டி இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் பண்ணதா சொன்னாங்க. அந்த படத்தை பார்க்கல நான். சர்க்கார் பார்த்தேன், 3 தடவை பார்த்தேன். விஜய் ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார். அந்த படத்தை நான் பார்க்கல. பட் அப்படி ஒரு தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி இந்து விரோத செயல்கள் வந்து படத்தில் செய்வார். இந்துக்களை அவமானப்படுத்துறது, பல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இந்து பெண்களை சினிமாவில் அவமானப்படுத்துறது, அந்த மாதிரிப்பட்ட காட்சிகள் அவர் படத்தில் இருக்குங்கிறத நம்ம தம்பிமார்களே வந்து குற்றச்சாட்டாக சொல்கிறாப்புல. இந்த படத்தில் அத்தகைய காட்சிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சென்சார் அனுமதி கிடைக்காது, ரிவிஷன் கமிட்டிக்கு தான் போகும். ஆனால் அது அந்த அளவுக்கு சென்சார் இஷ்யூ ஆகக்கூடிய ஒரு படம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஏன்னா அது வந்து ரீமேக் படம், அந்த படத்துலேயே அவ்வளோ காட்சிகள் இல்லாதப்ப இப்போ தமிழில் வெளியாகிறதுல மட்டும் ஏன் இவ்வளோ இஷ்யூ ஆகுது அப்படின்றது விஜய் தரப்புலேருந்து வர ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. சீமான் கூட விஜய்க்கு ஆதரவாக அந்த கருத்தை, படத்துக்கு ஆதரவாக அந்த கருத்தை சொல்லியிருந்தார். அந்த பாலகிருஷ்ணா படத்தை பார்த்து அதில் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன என்டர்டெயின் படம் தான் அப்படின்னு அந்த படத்துக்கு சாதகமான ஒரு கருத்தை கூட சீமான் சொல்லியிருந்தார். ஆனால் சென்சார் போர்டில் உள்ளவங்க அது இந்துக்களுக்கு எதிராட்டும் மோடிக்கு எதிரான ஒரு தன்மைக்குள்ளேயும் பல காட்சிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மோடிக்கு எதிரான காட்சிகள் இருக்காது, பட் ஓமனி போட்டு இந்துவை வில்லநாட்டு காட்டுற மாதிரி இருக்குது. அப்போ அதில் ரிவிஷன் கமிட்டிக்கு போய் தான் அது வரணும். அதை விட உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட்னா என்னென்னு தெரியுமில்ல. மெஜாரிட்டி இருந்து கவர்னர் பதவியேற்புலாவுக்கு வரல. நான் சொன்னேன் வரமாட்டாருன்னு. ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார். ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, சசிகலா சசிகலா சசிகலான்னு பஜனை பாடிட்டு இருப்பார். அவர் கருத்தெல்லாம் ஒன்றும் எடுபடலை. ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை. சாக்கடை ஜலம்னாலும் அதை கொண்டு வீடு தீப்பெட்டி எறியும் போது அணைக்கணும்னு ஐயா குருமூர்த்தி சொன்னார். பெரிய ஆள் அவர். மோடிஜி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு சொன்னார். அதுதான் நடந்தோம். இப்பவும் சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்குன்னு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட ஐபி டெல்லியில் எங்களுடைய பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவலியா டீம், அந்த நண்பர்கள், எங்கள் மோடிக்கு வேண்டிய அதிகாரிகள், தலைவர்கள், சந்தோஷ், நட்டா, புதுசாக நிதின் நவீன் சின்ஹா, அண்ணாமலை, எல்லாத்துக்கிட்டேயுமே குருமூர்த்தி, எல்லாத்துக்கிட்டேயுமே இவர் வந்து டேஞ்சர், இவன் வந்து நம்ம அடிபட்ட பாம்பு கொத்தாமல் விடாது, ஸோ மொத்தமாக அடித்து துவைச்சிடணும். கடைசியாக வந்து 29 மக்களவை தேர்தல் வரும்போது அவர் மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி பக்கம் போய் நிற்பார். அப்போ அவரை வந்து நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 20 எம்பி சீட்டு வரணும்னு பல பகிரத பிரயத்தனங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரால் அது கெட்டு போயிடக்கூடாது. இவர் ஒரு அரசியல் சக்தி ஆகாமல் இன்னைக்கு தினமலரில் போட்டிருக்காப்புல. தினமலர் கற்பனை செய்திக்கு நான் சொல்கிறேன், நான் அரசியலை விட்டு ஓடுறேன். நான் 26 அரசியல் சக்தி ஆக விரும்பல. எப்படி 24 ராகுல் காந்தி
பாதிச்சிடும், அரசியல் சக்தி ஆனால் ராகுல் காந்திக்கு 8 சீட்டு பாதிச்சிடும்னு மோடிக்கு எதிராட்டும் ராகுலுக்கு ஆதரவாட்டும் இருந்த உங்கள் கள்ளத்தனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி அடிச்சிட்டோம்ல. இப்போ நீங்கள் 26 அரசியல் சக்தியாகி 29 ராகுலை சப்போர்ட் பண்ண போறீங்க. அப்போ உங்களை எப்படி சக்தியாக நாங்கள் விடுவோம்? அப்போ அது இல்லை, நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அல்லது நான் இதில் பிரச்சாரத்தோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒதுங்கினாதான் ஜனநாயகம் தப்புமே தவிர, உங்களை ஜனநாயகத்தை தப்ப விட்டுக்கிட்டு நாளைக்கு நீங்கள் ராகுல் காந்தி பின்னாடி போய் அரசியல் சக்தியாக நிற்பீங்க. அவ்வளவுக்குள்ள ஏமாளியாட்டா மோடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேரை மிதிச்சு எழும்பி ஏறி 4வது முறையும் பிரதமராக வரக்கூடியவர். ஸோ உங்களோட உருவம் என்னன்னு தெரிஞ்சிட்டு நீங்கள் சீமான் மாதிரி வந்திருக்கணும். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலைகள் ஒட்டுவண்டிகள் தொங்கு சதைகள்னு 2 வரையும் அடிக்கிறாரு. நீங்க மோடி அயோக்கியமா ராகுல் யோக்கியமா? அப்போ நாங்க ராகுல யோக்கியம்னு சொல்லக்கூடிய உங்களை மோடி அயோக்கியம்னு கூட நீ சொல்லிட்டு போ, ராகுல யோக்கியம்னு சொல்லக்கூடிய ஒண்ணு எப்படி விட்டு வைப்போம்? ஜோசப் விஜய், கத்தலிக் சோனியா மகன் ராகுல், இந்த காம்பினேஷன் 2029 வர்றது போது ஜோசப் விஜய் ஒரு அரசியல் சக்தியில் நீ அடிச்சாதான் நீ உங்க படமே வராம உங்களை காலி பண்ண முடியும். இன்னைக்கு இந்த ஐடில கூட நீதிமன்றம் உங்களுக்கு உங்களுடைய ஆமா சார். இப்ப 3ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் பேசினப்ப பாஜக குறிப்பிட்டு பேசியிருந்தார். பாஜக மற்றும் சில கட்சிகள் சொல்லி பாஜகவை குறிப்பிட்டு பேசினார். இன்னொன்று எப்பவுமே அவர் பேசுறது என்னன்னா ஊழல் சக்தி தீய சக்தின்னு திமுகவை நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஆனா இப்ப அவருடைய படத்துல வரி ஏய்ப்பு செஞ்சதா உறுதியாகி அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் ஊழல் பண்ணதா தானே பார்க்கப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா அவர் நிறைய முறைகேடுகள் பண்றாரு. இந்த ஒரு விஷயமும் பின்னாடி அரசியல் இருக்கா சார்? இந்த ஒரு பாஜகவுடைய ஒரு அடியா பார்க்கலாமா? இத ஒரு அடிதான், இன்னும் அடிகள் தொடரும். நீங்க ஒரு சிவகார்த்தியம் படம் பொங்கலுக்கு வசூலுக்கு அதுவும் ஒரு ஷேர் எடுக்க வருதுன்னா அதுல பொறாமப்பட்டு 4 பேர்கிட்ட பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றது எந்த வகையில நியாயம்? அதான் கெடுவான் கேடு நடிப்பான். உன் படமே பொங்கலுக்கு வராம போயிட்டு எவ்வளவு திட்டங்களோட இருந்தீங்க. பொங்கல் ஹாலிடேஸை அறுவடை பண்ணி 500 கோடி ரூபா பார்த்துடலாம். ரஜினிகாந்த் படம் 3 படம் 500 கோடி பார்த்துட்டு, கரண்ட்ல 2 படம் 500 கோடி பார்த்துட்டு, ஒரு படம் ரஜினி படம் தான் ஜெயிலர், இன்னொரு படம் ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ், இன்னொரு படம் ரஜினி பிளஸ் சங்கர். அன்னைக்கு சங்கர் நல்லா இருந்தார், எந்திரன் 2. அப்போ இது என்னோட பலத்தில் லோகேஷ் கனகராஜ் பலத்தில் லியோ 500 கோடி தாண்டிச்சு, என்னுடைய பலத்தில் 500 கோடி தாண்ட வைப்போன்னு நீங்கள் இப்போ ஹாலிடேஸை அதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி ஜனவரி 26 வரை வசூலாளலான்னு கனவு கண்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஊழல் பேர் வழி வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய ராகுல் காந்தியை யோக்கியராட்டும் இந்த ஆர்எஸ்எஸ் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை காப்பாற்றின சோனியா காந்தி கிட்ட 3வது முறை தோக்காம நாட்டின் மானத்தை காப்பாற்றின மோடியை கொள்கை எதிரியாட்டும் காட்டினது விளைவு. நல்ல பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க. இதை ஏற்கனவே சொன்னேன். சர்வ வல்லமை படித்த ஒருத்தன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லான்னு ஒருத்தங்கிட்ட தேவையில்லாமல் கொஞ்சம் விளையாடாதீங்கன்னு. அதுதான் அந்த நெய்வேலியில் கிரிமினல் மாதிரி உங்களை ஐடி மேட்டர்லாம் நடத்துனது. இப்பவும் ஐடி உங்களை விடாமல் துரத்தி அடிக்கிறான். இது கரூர் வழக்கு துரத்துது. இன்னும் சில ஃபாரின் டீல்ஸ் எல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டு இருக்குது. உங்களை ஆதரவாக இருக்கக்கூடியவங்க பலரும் கழுகு கண்களுக்குள்ள எக்ஸ்ரேக்குள்ள வராங்க. காரணம் நீங்கள் 29ல் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிக்கிட்டு ராகுலுக்கு சப்போர்ட்டாக அது ஸ்டாலின் கூடயே போய் நின்று ராகுலை சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு பாடம் படித்து கொடுக்கணும், இன்னொரு சசிகலாவா உங்களை ட்ரீட் பண்ணுங்கிறதா டெல்லி தலைமையோட முடிவு. இதைத்தான் நம்ம 8ஆம் தேதியே சொல்லிட்டோம். உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். நியூஸ் 18 சேனல் எடுத்து பார்த்தா தெரியும், என்னோட பேட்டி பார்த்தா தெரியும். ஸோ இன்னைக்கு நயனார் நாகேந்திரனே உங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டு சந்தோஷப்படுறாருன்னா அவருக்கும் டெல்லி கிளைமேட் தெரிஞ்சு போச்சு, தமிழிசை அம்மையாருக்கும் டெல்லி கிளைமேட் தெரிஞ்சு போச்சு. நாம் மோடிக்காக சசிகலா விஷயத்திலையும் விஜய் விஷயத்திலையும் ஏற்கனவே இப்படி தான் நடக்க போகுதுங்கிறத சொல்லி ஸ்கோர் பண்ணுங்கிறதுல பெருமைப்படுறோம். ஏன்னா நம்ம சுயநலமாட்டு நம்ம இது செயல்படலை. மோடிக்கு எதிரான ஒரு ராகுல் காந்தி ஆதரவு ஆளு, ராகுல் காந்திக்கு ஒட்டுண்ணி ஊதுகுள்ள தொங்கு சத விஜய், அதை விடக்கூடாதுங்கிறத நம்ம நோக்கம். அது தெளிவாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது தொடரும். அதுக்கு தப்பணும்னா ஒரு ஃபார்முலா படி தப்பலாம். இப்போ கடைசியாக இப்போ விஜயோடைய விருப்பம், விஜய் கட்சி பனையூர் அலுவலகத்தில் விருப்ப மனு வாங்குறதுக்கு 5000 பேர் ஒரே நேரத்தில் கூடியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆன்லைன் விருப்ப மனு கொடுத்தாங்களே, எத்தனை பேர் போனாங்க? பாராளுமன்ற தேர்தலில் யார் விருப்ப மனு வாங்க வரல? விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல விருப்ப மனு அங்கே வரல? இந்த மாதிரி மோசடி செய்திகளை போடுறது அவங்களுக்கு சமர்த்தர்கள். விருப்ப மனுக்கு எத்தனாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க?
அதெல்லாம் சொல்ல சார், 5000 பேர் வந்து ஒரே நேரத்துல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் விருப்பமனுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தேமுதிகவும் 234 தொகுதியில நிக்கிறதுக்கான வேட்புமனு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேமுதிக கூட்டணி போறாங்க, அவங்களுக்கு 10,000 10,000ன்னு வேட்புமனு கட்டணம் வச்சிருக்கிறாங்க. நீங்க 214 தொகுதியிலும் விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா சொன்னீங்க. 35 இடத்துக்கு மேல விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்படலை. 50க்கு மேல ஒருத்தான கேண்டிடேட்டே உங்களுக்கு கிடையாது. திருச்சி சூர்யா அவரு கூட சொல்றாரு, என்ன கேண்டிடேட்டா சொன்னாங்க, 10 கோடி ரூபா தருவோம்னா சொன்னதா சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி செங்கோட்டையனும் பலர்கிட்ட கேண்டிடேட் வலை வீசி பிள்ளை பிடிக்கார மாதிரி கேண்டிடேட் பிடிக்கூடிய வேலையை ஈடுபட்டிருக்கதா சொல்றாங்க. 39 கேண்டிடேட் இல்லாம மக்களவைத் தேர்தலில் நிற்க முடியாதவங்க, 39 கேண்டிடேட் இல்லாம மக்களவைத் தேர்தலில் நிற்க முடியாதவங்க. கமல்ஹாசனோட இந்த விஷயத்துல ரொம்ப டவுன் சைஸ் ஆனவங்க விஜய். கமல்ஹாசன் எடுப்பிலே 37-38 கேண்டிடேட் போட்டுட்டாரு, விஜயால போட முடியல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு நின்றவங்க. இப்போ 5000 பேர் வேட்புமனு தாக்கல் வந்தாங்கன்னா நீங்கள் நியூஸை கொடுப்பீங்களே தவிர எந்தெந்த தொகுதியில் யார் உங்களுக்கு என்ன ரூபா கட்டி வேட்புமனு கேட்டிருக்கான்னு சொல்லுங்க. அப்போ தெரியும் உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுறது. நான் எடப்பாடியை விமர்சனம் பண்ணக்கூடியவன் தான், ஆனால் அவர் 15 கோடி ரூபா அவருக்கு வந்து விருப்ப மனு தொடர்பாட்டு கலெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் பணம் வசூல் கட்டணம் வச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது கூட நீங்கள் தெளிவுபடுத்தலை. எல்லாமே மோசடி, பொய் செய்தி, பிராண்டிங் வேலையில தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களோட ஒவ்வொரு பலகீனத்தையும் ஒவ்வொரு மோசடித்தனத்தையும் நான் தோலுரிச்சு காட்டுறேன். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.